சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேலுக்கு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகள் இடையிலான பாதுகாப்பு வர்த்தக தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி சமரசம் செய்யப்பட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் உருவம் பதித்த கொடியை கட்சி கொடியாக அறிமுகப்படுத்தினார் சசிகலா. இனி அமைதியாக இருந்தால் மக்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் என உருக்கம். நான் இன்னும் எவ்வளவு காலம் உயிருடன் இருப்பேன் என தெரியவில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேலுக்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக், பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இதில் இரு நாடுகள் இடையிலான பாதுகாப்பு, வர்த்தக ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விவாதிக்க உள்ளனர். தொடர்ந்து அவர் காசா உட்பட மத்திய கிழக்கில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து இஸ்ரேல் தலைவர்களுடன் ஆலோசிக்க உள்ளார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். பின்னர் பிரதமர் மோடிக்கு நெதன்யாகு தனிப்பட்ட முறையில் இரவு விருந்து அளிக்க இருக்கிறார். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி சமரசம் செய்யப்பட்டுள்ளார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் விவசாயிகளுடனான சந்திப்பு பேரணியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவின் விவசாயம், ஜவுளி, இறக்குமதி துறைகளில் பிரதமர் மோடி சமரசம் செய்யப்பட்டுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். இதையடுத்து இந்த ஒப்பந்தம் 4 மாதங்களாக முடங்கி இருந்தது என்றும், ஆனால் பிரதமர் மோடி திடீரென அதற்கு ஒப்புக்கொள்ள சம்மதித்தார் என்றும், இதில் முதல் காரணமாக அமெரிக்காவில் வெளியான லட்சக்கணக்கான எஸ்டி கோப்புகளின் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியின் பெயர் இடம்பெற்றுள்ளது என்றும், மோடி தங்களின் பேச்சை கேட்காவிட்டால் கோப்புகளில் உள்ள ஆதாரங்கள் வெளியிடப்படும் என அமெரிக்கா மிரட்டியுள்ளது என்றும் தெரிவித்தார். மற்றொரு காரணம், அமெரிக்காவில் அதானிக்கு எதிராக நடந்து வரும் வழக்கில் இலக்கு பிரதமர் மோடிக்கு குறிவைத்துள்ளது என்றார். இதைத் தொடர்ந்து தற்போது இந்த 2 காரணங்களால் தான் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்று கூறினார். இனி அமைதியாக இருந்தால் மக்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சசிகலா கலந்து கொண்டு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவம் பதித்த கருப்பு, வெள்ளை, சிவப்பு கொடியை அறிமுகம் செய்து வைத்தார். இதையடுத்து அவர் கூட்டத்தில் பேசிய போது, இனி அமைதியாக இருந்தால் மக்கள் என்னை விரும்ப மாட்டார்கள். எனவே மக்கள் நலன் கருதி எதிரிகள் மற்றும் துரோகிகளை வேறறுக்கும் விதமாக புதிய கட்சி தொடங்கியுள்ளேன் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து விரைவில் கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் காமராஜர், முத்துராமலிங்க தேவர், கட்டபொம்மன் ஆகியோர் சாதி, மதம் பார்க்காத தலைவர்கள் வாழ்ந்து சென்ற இந்த புண்ணிய பூமியில் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்வதில் தான் பெருமை அடைகிறேன் என்று தெரிவித்தார். தான் இன்னும் எவ்வளவு காலம் உயிருடன் இருப்பேன் என தெரியவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இல்லத்திற்குள் இளைஞர் ஒருவன் துப்பாக்கி மற்றும் பெட்ரோல் கேனுடன் நுழைய முயன்றுள்ளான். இதையடுத்து அவன் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டுகள் அவனை சுட்டுக் கொன்றனர். இதைத் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசிய போது, தான் இன்னும் எவ்வளவு காலம் உயிருடன் இருப்பேன் என தெரியவில்லை என்றும், தனக்காக துப்பாக்கியுடன் எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா என்று நகைச்சுவையுடன் தெரிவித்தார். முன்னாள் அதிபர்கள் ஆபிரகாம் லிங்கன், கென்னடி போன்ற மிகப்பெரிய செல்வாக்குள்ள தலைவர்களையே இதேபோல இலக்கு வைப்பார்கள் என்றும், ஒருவேளை தான் கொஞ்சம் குறைவான செல்வாக்குள்ள தலைவராக இருந்திருக்கலாமா என்றும் கூறினார். இதனிடையே உயிர் மாய்க்கம் செய்யப்பட்ட இளைஞன் மார்ட்டின்
சமீபத்தில் வெளியான எப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்பான அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தில் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதிபர் டிரம்ப் மீது ஏற்கனவே 2 முறை உயிர் மாய்க்கும் முயற்சிகள் நடந்துள்ள நிலையில் இந்த 3வது முயற்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் பலம் என்னவென்று விஜய்க்கு தெரியும் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி அவர் சிலைக்கு கடம்பூர் ராஜு தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செண்பகவள்ளி அம்மன் கோவிலில் அன்னதானத்தையும் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தொடங்கிய 6 மாதத்திலேயே நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தனது பலத்தை மெய்ப்பித்த வரலாறு தம்பி விஜய்க்கு தெரியாது என்றார். தாவேகா தொடங்கிய பின் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை என்று வினாவினார். அதிமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று விஜய் சொல்ல மாட்டார் என்றும் அதிமுகவின் பலம் அவருக்கு தெரியும் என்றும் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். அது புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு தம்பி விஜய்க்கெல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த 6வது மாதமே துணிச்சலாக ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து அன்றைக்கு இந்தியாவின் இரும்பு பண்பணியாக பாரத பிரதமராக இருந்த இந்திரா காங்கிரஸ் போட்டியிடுகிறது. பெருந்தலைவர் கல்விக்கு கண் திறந்தவர் என்று பெயர் பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்த காலம் அவருடைய சாமண காங்கிரஸ் போட்டியிடுகிறது. திமுக ஆட்சி தமிழகத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி உள்ளதாக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வானூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய லட்சுமணன், தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். சென்னை பூவிருந்தவள்ளி அருகே காட்டுப்பாக்கத்தில் பொதுத் தேர்வு எழுத தன்னம்பிக்கை ஊட்டும் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். காட்டுப்பாக்கத்தில் தனியார் பள்ளியும் அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்டும் இணைந்து பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எட்டி பிடித்து விடுவோம் சிகரத்தை என்னும் பெயரில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை நடத்தினர். பள்ளி தாளாளர் அருட்செல்வம் தலைமையில் அப்துல் கலாம் ட்ரஸ்ட் இயக்குனர் உதயகுமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை பேச்சாளர் தமிழ் நெஞ்சன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாணவ மாணவிகள் 900 பேர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஜெயந்தி நிக்சன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். எடுத்துரைத்தார். அவர் கூட ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நிறைய பயனுள்ள கருத்துக்களை தெரிவித்தார்கள். நன்றி, வணக்கம். எவ்வளவு மாணவர்கள் கலந்துறாங்க? இதில் கிட்டத்தட்ட 900 மாணவர்கள் கலந்து கொண்டு இதில் மாணவர்கள் நல்ல அறிவுள்ள பயனுள்ள தகவல்களை கேட்டு தெரிவிக்கிறார்கள். காரைக்காலில் விளை நிலங்களில் பயிரை சேதப்படுத்தும் மயில்களை விரட்டுவதற்காக விவசாயி உருவாக்கிய மயில் விரட்டும் கருவியை அரசு வேளாண் கல்லூரி மாணவர்களும் விவசாயிகளும் பார்வையிட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள விளை நிலத்தில் இரை தேடி வரும் மயில்கள் பயிரை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மயில்களை விரட்ட பல வழிமுறைகளை கையாண்டும் முடியவில்லை. இந்த நிலையில் காரைக்கால் அடுத்த புதுத்துறையைச் சேர்ந்த விவசாயி கணேசன் மயில்களை விரட்ட கருவியை கண்டுபிடித்துள்ளார். இதில் காற்றில் சுழலக்கூடிய காற்றாடியில் மணிகளை கட்டி அதன் மூலம் எழுப்பும் ஒளியினால் மயில்கள் மட்டுமின்றி எலிகள், பறவைகள் பயிர்களை சேதப்படுத்துவதை தடுக்க முடிகிறது. இந்த கருவியை அரசு வேளாண் கல்லூரி மாணவர்கள் இணை பேராசிரியர் ஆனந்தகுமார் முன்னிலையில் பார்வையிட்டனர். மயில்கள், எலிகள், பறவைகள் ஆகியவற்றை விரட்ட புதுத்துறை விவசாயி கணேசன் கண்டுபிடித்த இந்த கருவி பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகளும் வேளாண் கல்லூரி மாணவர்களும் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் பாதுகாப்பற்ற முறையில் கம்பிகளை எடுத்து செல்வதால் விபத்துகள் ஏற்படும் நிலை உள்ளது. திருவண்ணாமலை அடுத்த சானநந்தல் செல்லும் நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் 12 அடி நீளம் உள்ள 30க்கும் மேற்பட்ட கம்பிகளை ஒன்றாக கட்டி எடுத்து சென்றுள்ளனர். இந்த கம்பிகளை சரக்கு வாகனத்தில் எடுத்து செல்லாமல் இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்றதால் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இளைஞர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதால் வாகன ஓட்டிகளும் சாலையில் செல்லும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். கோவில்பட்டி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்தபடி மாதம் 57,800 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். 12 மாதங்களுக்கு ஊதியம், ஓய்வு பெறும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் கயத்தாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கயத்தாறு அருகே உள்ள ஆத்திக்குளத்தில் 4 நாட்களாக தண்ணீர் வழங்கவில்லை. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தண்ணீர் ஆபரேட்டரிடம் கேட்டால் முறையாக பதிலளிக்கவில்லை என்றும், ஆட்கள் வேலைக்கு சென்ற மதிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கயத்தார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் உடனடியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தூய்மை செய்து குடிநீர் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டித்தர கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3ஆம் பாலினத்தவர் 47 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். இவர்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டி தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இந்த நிலையில் 6 பேருக்கு மட்டும் நிலம் வழங்கி வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து 8 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடி உள்ள சந்ததியர்கள் வந்து ஒரு 20-25 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இதே மயிலாடுதுறை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தோடு இருக்கும் பொழுதும் இதோ தரோன்னு சொல்லி நிறைய கலெக்டர் மாறிட்டாங்க. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டம் பிரிஞ்ச பிறகு எங்கள் தலைவி இருந்து போராடி இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், 55 திருநங்கைகளுக்கு முதல்ல லிஸ்ட்டு கொடுத்தோம். 55 பேர் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு 40 பேர் கொடுத்தோம். 40 பேருக்கு இல்லைன்னொன்னே 29 பேர் கொடுத்தோம். 29 பேருக்கு இல்லைன்னே ஃபைனலாக 21 பேர் கொடுத்தோம். ஆனால் அந்த 21 பேருக்கு என்ன சொல்றாங்க, நாங்க 10 பேருக்கு தான் தருவோம்னு சொன்னாங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சிக்குட்பட்ட முதலியார் கோட்டையில் அரசு சார்பில் அமைத்த குடிநீர் குழாய்களை அதிமுக கவுன்சிலரும் அவர் மகனும் அடித்து உடைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மத்திய அரசின் அமிர்த திட்டத்தில் சோழவந்தான் பேரூராட்சியில் குடிநீர் வழங்க புதிய குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் குழாய்களை நிலத்தடியில் ஆழமாக பதிக்காமல் திறந்த வெளியில் அமைத்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்துள்ளனர். முதலியார் கோட்டையில் 7வது வார்டு அதிமுக கவுன்சிலர் கணேசன் வீட்டின் சுவரை ஒட்டி குடிநீர் குழாய்கள் செல்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர் கணேசனும் அவரது மகனும் இணைந்து அங்கிருந்த குடிநீர் குழாய்களை தனித்தனியாக கழற்றி எறிந்தும் அடித்து உடைத்தும் சேதப்படுத்தியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அவர்கள் மீது காவல்துறையும் பேரூராட்சியும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொல்லம் பரவூர் அருகே பேருந்தில் ஓடி சென்று ஏற முயன்ற மூதாட்டி மீது பேருந்து மோதியதில் மூதாட்டி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் பாரிப்பள்ளி அடுத்த அம்மாரத்து முக்கு சந்திப்பில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று புறப்பட தயாரானது. அப்போது ஒமனையம்மாள் என்பவர் அவசரமாக ஓடி சென்று பேருந்தின் முன்புறத்தில் ஏற முயன்றார். இதை சற்று கவனிக்காத ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதில் ஒமனையம்மாள் மீது பேருந்து மோதிய விபத்தில் பேருந்தின் அடியில் ஒமனையம்மாள் சிக்கினார். எனினும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் பிரபல ராப் பாடகர் வேடன் என்பவர் அரசியலமைப்பு புத்தகத்தின் முன்னிலையில் ஆடம்பரமின்றி பதிவு திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு அனைவராலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த வேடன் என்பவர் மஜ்மல் பாய்ஸ், நாயாட்டு உட்பட பல்வேறு திரைப்படங்களில் ராப் பாடல்களை பாடியதுடன் புரட்சிகரமான சில பாடல்களை பாடியதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேடன் கேரள மாநில அரசின் விருதை பெற்றுள்ளார்.
மேலும் தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பில் வேடன் இருந்து வருகிறார். இந்த நிலையில் வேடன் குறும்பட எழுத்தாளர் நவமிழிதா என்பவரை கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததை தொடர்ந்து திருச்சூரில் உள்ள அவரது வீட்டில் இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தின் முன்பு ஆடம்பரமின்றி வேடன், நவமிழிதா ஆகியோரின் பதிவு திருமணம் நடைபெற்றது. திருமண விழாவில் வேடனின் நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். எளிமையான முறையில் வேடன், நவமிலதா பதிவு திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு அனைவராலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் ஜெயலலிதா பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். சென்னை துறைமுகம் தொகுதியில் அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஜெயலலிதா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு முட்டையுடன் கூடிய ஆட்டிறைச்சி பிரியாணி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் செய்தி தொடர்பாளர் வெங்கடேசன், அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் அமமுக சார்பில் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் கோகுல் ஏற்பாட்டில் பிடமனேரி காது கேளாதோர் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு, எழுது பொருள், டம்ளர், தட்டு ஆகியவற்றை மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் வழங்கினார். அங்குள்ள குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் நகர செயலாளர் பார்த்திபன் ஏற்பாட்டில் முதியோர் இல்லத்தில் நலத்திட்ட உதவிகளும் உணவும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாலு, கோகுல்ராஜ், பார்த்திபன், கார்மெண்டர் ராஜா, ஒன்றிய செயலாளர்கள் கணேசன், பாஸ்கர், தகடூர், தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சமத்துவபுரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் வைரமுத்து கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். பின்னர் ஜெயலலிதா படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனையில் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன்பின் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கணபதிராம் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் நகர செயலாளர்கள் சுப்பையா, புலவர், முருகன், மாரியப்பன், வர்த்தக அணி செயலாளர் பாலசுப்பிரமணியன், கிளை செயலாளர் அருணாச்சலம், தென்கரை மகாராஜன், சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார் தலைமையிலும், மருதாடு என்னும் ஊரில் ஒன்றிய செயலாளர் லோகேஸ்வரன் தலைமையிலும், வந்தவாசி தேரடியில் ஒன்றிய செயலாளர் அர்ஜுனன் ஏற்பாட்டிலும், இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ராஜேஷ்குமார் முன்னிலையிலும் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் தூசி போகன் கலந்து கொண்டு ஜெயலலிதா படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் பொதுமக்களுக்கு பிரியாணியும் இனிப்புகளும் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அமமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவபெருமாள் சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது ஜெயலலிதா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாய்குரு, ராஜகுரு, கரண் சிங், கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் வாசு, ஒன்றிய செயலாளர் விஜயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், மாவட்ட பொருளாளர் ராமு, மாவட்ட செயலாளர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலைக்கும் ஜெயலலிதா படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் 1500 பேருக்கு இனிப்பும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் பிறந்த பெண் குழந்தைக்கு ரவி தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்தினார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் அமமுக சார்பில் சுந்தரராஜ் தலைமையில் ஜெயலலிதா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் சந்திரசேகர், அயில்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமமுக சார்பில் கோபால் எம்ஜிஆர் சிலைக்கு ஜெயலலிதா படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாவட்ட செயலாளர் பார்த்திபன் 1500 பேருக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கினார். அப்போது தமிழ்ச்செல்வன், சீனிவாசன் ஆகியோர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறையில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில்
ஜெயலலிதா படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் உணவு வழங்கினார். இதேபோல் செம்பனார் கோவிலில் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுக ஒன்றிய நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். வேலூர் மாவட்டம் காந்தி நகர் பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதில் வழக்கறிஞர் ரமேஷ், ஒன்றிய துணைத் தலைவர் அருண் முரளி உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சேகர் தலைமையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து வாகன பேரணியாக வந்து புறவழி சாலையில் உள்ள மூவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் 400க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ முகாம் மற்றும் 300 ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி செயலாளர் ஜகவர் பாபு, கழக அமைப்பு செயலாளர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கோபி நகர் அதிமுக சார்பில் நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் தலைமையில் அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செல்வம், அம்மா பேரவை செயலாளர் யுவராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் தலைமையில் மகாமக குளக்கரையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு உச்சி பிள்ளையார் கோவில் அருகே அமைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் கும்பகோணம் அருகே புளியம்பட்டியில் தஞ்சை கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் குமரன் தலைமையில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பார்த்தி மோகன் ஜெயலலிதாவின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி 100க்கு மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் ஜல்லிக்கட்டு காளையின் சிலை அமைக்கப்பட்டுள்ள இடத்தின் அருகே அதிமுக வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பழனிவேல் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பழனிவேல் ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு முட்டையுடன் கூடிய சிக்கன் பிரியாணி வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த விஜிமா நகரம் கிராமத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருள்மொழி தேவன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது ஒருவர் முண்டியடித்து சென்று சேலையை வாங்க சென்றபோது முதியவர் உட்பட 3 பெண்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி பேருந்து நிலையம் முன்பு பழனி நகர கழகம் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபாலு ஆகியோர் தலைமையில் திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் கூடிய அன்னதானம் வழங்கியும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். இதில் எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் ரவி மனோகரன், நகர செயலாளர் முருகானந்தம், பாலசமுத்திரம் கழக செயலாளர் சக்திவேல், ஒன்றிய செயலாளர்கள் மாரியப்பன், முத்து கவுண்டர், ஐயர், மாரிமுத்து, எம்ஜிஆர் கருப்பசாமி, அகிலாண்டம், சரவணன், அன்வர் தீன் ராஜா முகமது, குகன் பாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள்.
2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேலுக்கு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகள் இடையிலான பாதுகாப்பு வர்த்தக தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி சமரசம் செய்யப்பட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் உருவம் பதித்த கொடியை கட்சி கொடியாக அறிமுகப்படுத்தினார் சசிகலா. இனி அமைதியாக இருந்தால் மக்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் என உருக்கம். நான் இன்னும் எவ்வளவு காலம் உயிருடன் இருப்பேன் என தெரியவில்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.